ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நாங்கள் எங்கே கிளம்பிட்டோன்னா தியா ஸ்கூல்லேருந்து கால் பண்ணி டிசி ரெடியாக இருக்குது வந்து வாங்கிட்டு போங்கன்னு சொன்னாங்க. நாங்கள் ஸ்கூலுக்கு போயிட்டு டிசி வாங்கிட்டு தியாவோட புது ஸ்கூலுக்கு போயாச்சு. டிசியை ஆஃபீஸ் ரூமில் கொடுத்துட்டு யூனிஃபார்மை செகண்ட் ஃப்ளோரில் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. நேராக செகண்ட் ஃப்ளோர் கிளம்பிட்டோம். எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு. நாங்களும் வேகமாக ஸ்டெப்ஸ் ஏறணும். போய் ஃபிட் செக் பண்ணிவிட்டு யூனிஃபார்மை வாங்கியாச்சு. தியா யூனிஃபார்ம் பார்த்த உடனே ஹாப்பியாக ஆகிட்டா. அவள் பேக்லேருந்து ஒரு யூனிஃபார்மாக வெளியே எடுக்க ஆரம்பிச்சிட்டா. அவளோட யூனிஃபார்ம் ஆஷ் அண்ட் ஒயிட். எனக்கு தனி யூனிஃபார்மை வாங்கிட்டு நேராக கேவிடெக்ஸ்க்கு போயாச்சு. நேற்று கடைக்க போகும்போது ஒயிட் ஷர்ட் மட்டும்தான் இருந்துச்சு, ஸ்கர்ட் இல்லை. இன்றைக்கி ஸ்கர்ட் எடுக்க போகிறோம். போனோடனே யூனிஃபார்ம் எங்கன்னு கேட்டோம். 3rd ஃப்ளோர் சொன்னாங்க. அதில் லிஃப்ட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். லிஃப்ட்டு வர டைம் ஆயிடுச்சு. தியாவும் அம்மாவும் ஸ்டெப்ஸில் ஏறி போயிட்டாங்க. நானும் அப்பாவும் லிஃப்ட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். தியா ஃபஸ்ட்டு வந்து லிஃப்ட்டுக்கிட்ட நின்றுட்டா. அதுக்கப்புறம் தான் நானும் அப்பாவும் வந்தோம். தியா நான் தான் ஃபஸ்ட்டு வந்துன்னு கத்தினா. அங்கே வந்து லிஃப்ட்டு ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. யூனிஃபார்ம் எடுக்க ஆரம்பித்தாச்சு. என்னோடய யூனிஃபார்ம் வந்து ப்ரௌன் கலர், மண்டே மட்டும் ஒயிட் கலர். பாருங்கள் யூனிஃபார்ம், என் யூனிஃபார்ம் நல்லா இருக்கா? யூனிஃபார்ம் எடுத்ததுக்கப்புறம் பில் பே பண்ண நின்னாச்சு. பில்லிங்கில் ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. நானும் அம்மாவும் வெயிட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். பில் பே பண்ணிவிட்டு யூனிஃபார்ம் வாங்கிட்டு கிளம்பிட்டோம். பாய் காய்ஸ்.